குரு பகவானுடைய பெயர்ச்சி இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பயிற்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை செய்கிற போது குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனதருமை கும்பராசி அன்பர்களே, அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய குரு பெயர்ச்சி நல் வாழ்த்துக்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மிகச்சிறந்த யோகத்தை நமக்கு தருமான் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, மிகச்சிறந்த யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. மிகச்சிறந்த யோகவான்களாக நீங்கள் விளங்கப் போகிறீர்கள். 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வரணுமே. 7.5 சனியினால எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு நன்மைகள் வருமானு காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு 7.5 சனி இருக்கா, கவலைப்படாதீங்க. நான் இருக்க பயமேன், யாம் இருக்க பயமேன்னு அந்த முருகப்பெருமான் வந்த மாதிரி குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தரப்போகிறது. வாழ்க்கையிலே உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் குரு பெயர்ச்சியா இருக்கும். ஏன் உச்சம்? குரு பகவான் உச்சமா இருக்கார். பினான்சியல் செக்டார்ல யாரெல்லாம் வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ, பினான்சியல் செக்டார்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையிலே வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கம்ப்யூட்டர் துறையிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி, எது பேசினாலும் தப்பா போகும். குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லதை செய்து கெட்ட பேர் வாங்குறோங்கிற கவலை உங்களுக்குள்ளே இருக்கு. நல்லதை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடியது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இப்ப நீங்க செய்யக்கூடிய நன்மைக்கு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்க பேச்சினால ஏற்பட்ட கெட்ட பேர் இப்ப விலகிறோம். நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. உங்களுடைய வாக்கிலே ஒரு இனிமை இருக்கும். நினைவில் நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்படல் வேண்டும் தான பாரதி. அப்படி உங்களுடைய வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால நல்ல பேச்சு, அழகான பேச்சு. உங்க பேச்சினால குடும்ப நிம்மதி பெருகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, வருமானம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதே நல்ல வருமானம் தான். இப்ப 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனகாரகன், தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. நல்ல வருமானம் வரும். கடந்த பல ஆண்டுகளாக வருமானம் இல்லைங்க எங்களுக்கு. குடும்பத்துல ஏதோ ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குங்க, நிம்மதி இல்லைங்க.
என் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், ஏதோ வருத்தம் இருக்கு, பிள்ளைகள் முன்னேற்றமா இருக்கட்டும், வருத்தமா இருக்கு, இப்படி போய்கிட்டு இருக்கேங்க. நல்லதெல்லாம் செய்து கெட்ட பேரோ, ஏனோ என் வார்த்தைகள் சமயம் அவசரப்பட்டு பேசிட்டேன், சிக்கலாகி போச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல வருமானம் வரும், குடும்பத்துல மிகச்சிறந்த சந்தோஷமான காலகட்டம். கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த கடன்கள் அடைபடும். கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு ஏற்பட்ட வேலை பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தியாகும். வேலை கடுமையா வேலை செய்தீங்க, வருமானம் இல்லை அப்படின்னா இப்ப நல்ல வருமானம் வந்து சேரும். ஒரு பெரிய பொறுப்பு இருக்கீங்க, ஆனா என்ன செய்தோம் அந்த பொறுப்புல உங்களுக்கு பேர் கிடைக்கல. கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்தாங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா இப்ப ஆபீஸ் ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து சேருங்க, அந்த யோகம் இருக்கு. குடும்பத்தில் ஒரு திருமண தடை இருக்குங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் திருமண தடை விலகல, என்ன காரணம்னு தெரியல. நாங்களும் வரன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், சரியான வரன் அமையாம திருமணம் கூடி வராம எங்க குடும்பத்தில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு திருமணத்திற்கு வரன் கூடி வரக்கூடிய காலகட்டம். அப்படி அற்புதமான நேரம், குடும்பத்தில் கல்யாணம் கூடி வந்துடும், சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை எப்படி அமையுதுன்னா, உங்க தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொழில ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. செய்தொழில் மூடி கிடக்கக்கூடிய தொழிலா கூட இருக்கலாம். இந்த பிசினஸே வேணாம் முடிவு எடுத்துக்கலாம், பெரிய நஷ்டமா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். அந்த பிசினஸ் கூட இப்ப நல்ல லாபம் தர துவங்கும். சில பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம் வரும். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, தடை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இப்ப தடை விளைகிறோம், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர வாய்ப்பு பலருக்கு அமையும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். நைட்டு படுத்தா சரியான தூக்கம் இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல தடையாவே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்ல பெருகணும், போட்ட பணம் முதலீடு ரொம்ப நல்லபடியா போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் முதலீடுகள் நல்ல லாபம் தரும். இந்த காலகட்டத்தில் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உடல் ரீதியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தி ஆகிற நேரம். சிலருக்கு வந்து ஹெல்த்ல சில கொழுப்பினால் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால உடல் நலம் சார்ந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லதுதாங்க. சொந்த வீடு வாங்குவீங்க, இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்தமா கார் வாங்குவீங்க, நிறைய முன்னேற்றம். தன லாபாதிபதி அந்த குரு பகவான். ஆகவே உங்களுக்கு பினான்சியலா ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த பினான்சியல் டிஃபிகல்ட்டி இப்ப சரியாகுது. பெரிய அளவிற்கு உச்சத்தை தொட போறீங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் கூடி வரப்போகிற நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் கேட்டீங்கன்னா, நாமக்கல் ஆஞ்சநேயரை சென்று வழிபடுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுகிற போது மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.